இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கடவுளுக்கு முதலிடம், காட் ஃபர்ஸ்ட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 6ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. இவ்வுலகிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். 2 எஜமான்களுக்கு பணிவிடை செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். கடவுளுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் வாழ்க்கைக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் உடலுக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் வாழ்க்கையும், உடையை பார்க்கிலும் உடலும் சிறந்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை விட நீங்கள் சிறப்பானவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் உடலின் அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு பூக்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆனாலும் சாலமோன் முதலாய் தனது சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் இறையரசையும் அவருக்கு ஏற்புடைய காரியங்களையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காய் கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காய் கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். இன்றைக்குரிய மனப்பாட வசனம் மத்தேயு 6:33. முதலாவது இறையரசையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். Seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். எல்லா காரியங்களிலும் கடவுளின் விருப்பம் நிறைவேற்றப்படுவதையே நாம் பிரதானமாக நாட வேண்டும். ஒரு பாவமும் செய்யாத கிறிஸ்து கடவுளுக்கு ஏற்றதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காகவே திருமுழுக்கு பெற்றார் அல்லவா? நமது பெற்றோர் எல்லாரையும் விட ஆண்டவரை நேசிப்பதே
நமது நோக்கமாய் இருக்க வேண்டும். எந்த காரியமானாலும் இனத்தாருக்கோ நண்பருக்கோ யாருக்காவது பயந்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய தயங்கினால் அது அவரை வேதனைப்படுத்தும். எனவேதான் அவர் சொன்னார், என்னை விட பிறரை அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு தகுதியானவன் அல்ல என்று தெளிவாய் சொல்லிவிட்டார். எதை செய்தாலும் பிரியமானவர்களே, அதை மனிதருக்கென்று செய்யாமல் ஆண்டவருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இயேசு விதமாக சொன்னார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய வேலையை முடிப்பதே எனக்கு உணவாய் இருக்கிறது. அப்படியானால் இறைச்சித்தம் செய்வதே இயேசுவின் வாழ்க்கையின் லட்சியமாயிருந்தது. அது அப்படி இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையிலே என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எடுத்துக்காட்டாக, உபவாசத்தையும் ஜெபத்தையும் நாம் அலட்சியம் செய்யாமல் நம்முடைய நேரத்திலே உள்ள சிறந்த பகுதியை கடவுளுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவையான அனுதின உணவை விட ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து திருவசனத்தை தியானிப்பதை முக்கியமாய் நாம் கருத வேண்டும். அது இன்பமாயிருக்கும், அது இன்றியமையாதது. இதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அப்படியே மனிதர் முன்பாக வெட்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவர்களை இயேசுவுக்காய் ஆதாயப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான வேலையாக இருக்க வேண்டும். இறைவனை நேசிக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் பேராணை, அதாவது எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவியுங்கள் என்கிற பேராணை நிறைவேற்றுவதற்காக நம்மால் இயன்ற அத்தனையும் செய்கிறோமா என்று நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். கடவுளுக்கும் பணத்திற்கும் ஒரே நேரத்திலே ஒரு மனிதனால் வேலை செய்ய முடியாது, பணி செய்ய முடியாது. கடவுளுக்காய் நாம் பணத்தை அள்ளி கொடுக்கிறோமா? Somebody said like this, no man is fully converted until his money purse is converted. பிரெஞ்சு ஆர்மியிலே ஃபியரி ஹார்லட் என்கிற ஒரு சோல்ஜர் இருந்தான். அவன் ஷூட்டிங், அதாவது குறி வைத்து சுடுவதிலே மிகவும் கெட்டிக்கார். எப்பொழுதுமே அவனுடைய குறி தவறுவது கிடையாது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து ஒரு கிராமத்திலே ஒரு அழகிய வீட்டை கட்டி அதை சுற்றி ஒரு கண்ணை கவர பூந்தோட்டம், ஒரு அழகிய திராட்சை தோட்டத்தை எல்லாம் அவன் வைத்திருந்தான். ரிட்டையர்ட் ஆன பிறகு அங்கே போய் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அவன் கற்பனை செய்து கொண்டிருந்தான். ஆனால் திடீரென்று ஏற்பட்ட ஒரு போரிலே ஜெர்மானியர்கள் அந்த சிறிய கிராமத்தை கைப்பற்றி இவன் கட்டியிருந்த அந்த வீட்டிற்குள்ளே போய் மறைந்து கொண்டார்கள், ஒளிந்து கொண்டார்கள். அந்த படை தளபதி பேரியை கூப்பிட்டு, நம்முடைய எதிரிகள் அந்த வீட்டிற்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள், பதுங்கி இருக்கிறார்கள், நீ அந்த வீட்டையே சுட்டி ஒன்றுமில்லாமல் நீ ஆக்கிவிட வேண்டும், தரைமட்டமாக்கி விட வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் சற்றும் தயங்காமல் தன்னுடைய சொந்த விருப்பமான ஒரு வீடு இப்பொழுது தரைமட்டம் ஆகிறதே என்று கூட நினைக்காமல் அதை சுட்டு வீழ்த்தினான், தரைமட்டமாக்கினான். நமக்கு முன்னால் ஒரு கேள்வி. நாம் நேசிக்கும் நமது இரட்சகர் இயேசுவுக்காக நமக்கு இருக்கும் மிகச்சிறந்தது, மிக உசிதமானதையும் கொடுக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அருமையான பிரான்சிஸ் ஹேவர்கால் அம்மையார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாமாலை பாட்டை ஏற்றினார்கள். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடி அருளும். அது ஆங்கிலத்திலே மிகவும் அழகாக இருக்கிறது. Take my life and let it be consecrated, Lord, to thee. Take my moments and my days, let them flow in ceaseless praise. இந்த மனன வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். முதலாவது இறையரசையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். பிரார்த்திப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்கிறது முக்கியமான சத்தியத்தை இன்று நீர் எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கவலையினமாக இருந்தால் வேறு எத்தனையோ காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் முதலிடத்தை பிடித்து விடுகின்றன. கர்த்தாவே,
இந்த நாளிலே நாங்கள் பெற்ற இந்த எச்சரிப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். காட் ஃபர்ஸ்ட் என்பதே எங்களுடைய ஸ்லோகனாக, எங்களுடைய முழக்கமாக இருக்கட்டும். இந்த நாளிலே நாங்கள் வாசித்த தியானித்த இந்த பகுதிக்காக நாங்களுமே துதிக்கிறோம். உம்மை முதன்மையாக எங்களுடைய வாழ்க்கையிலே வைக்காத பகுதிகளுக்காக, வேலைகளுக்காக உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இந்த நாள் முதல் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவா, இயேசுவே, நீரே முதல்வராய் இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.